அல்லும் பகலும் ஆண்டவனே துணையின்றி வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகம் குளிர்ச்சி பொருந்திய அழகான சந்திர பகவான அதிபதியை கொண்டவங்க. தாய்மை உள்ளம் நம்முடைய ராசி சின்னம் நண்டுங்க. தியாகத்துக்கு இவங்களை விட்டால் நீங்கள் வேறு யாரையுமே பார்க்க முடியாது. பெண் ராசி. அம்மாக்கள் எப்பவுமே பிள்ளைகள் மீது அதீத பாசம் வச்சுருப்பாங்க. தனக்குன்னு எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ தன்னலமற்றது இந்த கடகராசி. தன்னை சார்ந்தவங்களை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே தாய்மை உள்ளம்னு தேடி எடுத்தீங்க அப்படின்னா கடகராசி தாங்க முதன்மையாக வந்து நிற்கும். பாசத்தால் மோசமான ராசினா அது கடகராசின்னு சொல்லிட்டு போகலாம். எல்லார் மேலேயும் பாசம் வைக்கும். ஒருத்தர் கூட வந்துட்டு எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு வாய் வராது. கோவப்படுவாங்க, ஆனால் பாசத்தில் அழுகுவாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க. அதாவது ஒரு அடிச்சா கூட தாங்கிக்குவாங்க, ஒரு சொல்ல தாங்க மாட்டாங்க. இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் தன்னால் போய் தலையை கொடுத்தும் நிறைய பிரச்சனைகளை மறைச்சிட்டும் இது ஒரு தப்பு பண்ணுதுன்னு எல்லாரும் அடையாளப்படுத்தினா தப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லது யாராலையும் பார்க்க முடியாது. நல்லதை கூட வெளிக்காட்டாது. ஆனால் எல்லாருக்கும் தப்பு கடகராசி மட்டும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. மாடு மாதிரி உழைப்பாங்க, ஆனால் அங்கீகாரம் கிடையாது. லட்ச ரூபாய்க்கு உழைப்பாங்க, அங்கே 10,000 கூட யாருமே இவங்க வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க. அந்த பணம் கூட இழுப்பறியாக தான் போகும். எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றும். ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்காக சிறிதளவு கூட, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த நெல்லுக்கு பாய புல்லுக்கு பாயிட்டுங்கிற அளவுக்கு இவங்க காட்டக்கூடிய பாசம் எவ்வளவோ காட்டி பார்த்தாச்சு. ஒரு கடுகளவு கூட இவங்களுக்கு திரும்ப வந்திருக்காது. உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட ராசிங்க இந்த கடகராசி. நீங்கள் சொல்லிட்டு போகலாம், எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சோம், இதை மட்டும் ஒதுக்கி வச்சுருவான். ஏன்னா நம்ம கடகராசி அதுன்னு சொல்கிறேன்னா அப்படி தாங்க மற்றவங்க பார்க்குறாங்க. உங்களை நினச்சிட்டு தேவைக்கு மட்டும்தான் உங்களை வந்து தேடி வர்றாங்க. அவங்க தேவை கழிஞ்சுது அப்படின்னா உங்களை டாட்டாய் பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. எங்கடா நான் செஞ்ச உதவி, உனக்கு நான் செஞ்ச உதவி இல்லைன்னா 1% நீ எனக்கு செஞ்சுருந்தா நான் நல்லா இருப்பேனே. எத்தனை நாள் யோசிச்சிருக்கீங்க, எவ்வளவு அழுதுருக்கீங்க. யாராவது கொஞ்சமாவது கடைசியிலவாது பாசம் காட்டுறாங்களா? ஆனால் கடகராசி யோசிக்கிறதுனா அட போங்கடா, கடவுள் பார்த்துக்குவாரு, எனக்கும் ஒரு வாய்ப்பு வரும், கடவுள் இப்படியே என்னை விட்டுற மாட்டாரு. எந்த மாதிரி மனசு பாருங்களேன், குழந்தை மனசுங்க, வெள்ளை மனசு. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், கடவுளுக்கு நிகரான குணம் கொண்டவன்னே சொல்லலாங்க கடகராசியை. கடவுளோட ராசின்னே சொல்லிட்டு போகலாம், அந்த அளவுக்கு நல்லவங்க. கடகராசி ஆண்களையோ பெண்களையோ என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, கடகராசிக்காரங்களை நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க இல்லை திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும். சண்டை போடாதீங்க. கடகத்தை மட்டும் கஷ்டப்பட விட்டுறாதீங்க, அது பெரும் பாவங்க. கடகராசி யாராவது நீங்கள் வாட்டி வதைக்கிறீங்க, அவங்கள ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பின்னாடி கண்டிப்பாக தண்டனை இருக்குது. கடகராசி விடக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட கடகராசி பிள்ளைகளுக்கு, கடவுளின் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுதுங்க? பிரம்மன் எழுதிய தலைவிதி. அப்படி என்னதாங்க நம்ம தலையில் பிரம்மன் எழுதியிருக்காரு? கடகராசி இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்காத நாளே கிடையாது. என்னதான் என் தலையில் எழுதி வச்சானே தெரியல இந்த கடவுள், இவ்வளவு கஷ்டப்படுறனே, என்னைக்கு தான் என் தலைவிதி மாறும்? எல்லாரும் நல்லா இருக்காங்களே, தப்பு பண்ணுறவங்க நல்லா இருக்காங்களே, என்னால் தப்பும் பண்ண முடியல, நான் தப்பு பண்ணதும் இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சோதனை மேலே சோதனை, கஷ்டம் மேலே கஷ்டம்? இதுக்கான பதிலை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பதிலுக்கான பதிவு தாங்க இது. தொடர்ந்து பதிவை பாருங்க, சூட்சமங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கு. முதல்ல கடகராசி அம்பிகை வழிபாடு தொடர்ந்து செய்யணுங்க. துர்க்கை வழிபாடு செய்யுங்க, லலிதாம்பிகையை வழிபாடு செய்யுங்க, அம்பாள் வழிபாடு செய்யுங்க. அம்மன் வழிபாடு கடகத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே இனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே
இதோட அர்த்தம் என்னன்னா, கடகராசிக்காரர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் முழுமையாக கிடைக்கட்டுங்க. அந்த அம்பிகையோட அனுகூலம் அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டுங்கிறத வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. கடகராசி கஷ்டப்படக்கூடிய ராசி, கடவுளோட ராசின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு சண்டை, நான் சொல்கிறத நான் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் கூட ஒரு பெருத்த சிந்தனை உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இது சும்மாலாம் இல்லைங்க, அடிச்சு விடாத அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி மாற்றணும், வேறு இடத்துக்கு போகலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, நம்ம இங்கே இருக்கலாமா, இதை செய்யலாமா, இது போல் உங்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இப்படி தாங்க நான் சிந்தித்தேன். இதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இந்த நிமிஷம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பீங்க. உங்களை சுற்றி எல்லாரும் பரபரப்பாக ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக, அதாவது இந்த நடுராத்திரியில் ஒரு அமைதியை தேடிட்டு இருப்பீங்க. தனி மேலே உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே இந்த பதிவு உங்களுக்கானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடியது. இதுதான் பெரிய சூட்சமமே. உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர், அவருடைய படம், ஏதாவது இந்த பதிவு பார்த்த ஒரு நாள் பொழுதில் அதாவது ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் கண்ணில் தென்படும். அது நடந்தாலும் உங்களுக்கு தெய்வம் துணை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ராசினே உங்களை சொல்லலாங்க. அதுபோல் ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசியும் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாது. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனால் உங்களுக்கான வழிகளை ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பாசத்துக்கு அடிமையோ அதே மாதிரி பகைக்கும் எதிராக நிற்பீங்க. ஒரு கை பார்த்துடலான்னு நிற்பீங்க. ஆனால் உங்களை ஒரு கை பார்க்கலான்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பீங்க. என்ன தெரியுமா? அந்த நிலையில் உங்கள் மனசு, என்னடா இது, நம்ம போய் இவங்கிட்ட என்னத்தை போய் பேசுறது, இவங்கிட்ட சண்டை போடலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க பண்ணது பெரிய துரோகமாக இருக்கும். மற்ற ராசிக்காரங்கெல்லாம் இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அடுத்தவ உழைப்பை தூக்கி சாப்பிட்டு போகிறவங்க மத்தியில் தான் உழைச்சா மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு உழைப்புக்கேற்ற வெற்றிகள் சூட வந்தவங்க இப்போ தோல்வி அடைகிறாங்க. யாராவது தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க. தலை போகிற ஆபத்தாகவே இருக்கட்டுங்க, இந்த இடத்துல கூட நான் தப்பிச்சிருவேண்டா அப்படின்னு நினச்சிட்டா போதும், கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி தியானம் பண்ணுங்கள். நிறைய கேள்விகள், அதாவது நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க, யாத்திரைகள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக 32-42 வயசுக்குள்ள கோடீஸ்வர யோகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி லக்னாதிபதி சுக்கிரன் வலிமையான நிலையில் இருந்துட்டாருன்னா நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆக்கிடுவேன். இந்த கோடீஸ்வர யோகத்தை இன்னும் நீங்கள் மேன்மைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தானம் அதிகமாக செய்வீங்க. வீண் சண்டைகளை தவிர்த்துக்கோங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதோட திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானுக்கு வெள்ளை புஷ்பம், அதே போல் வெள்ளை பனங்குழம்பு இதெல்லாமே வச்சு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்க. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க. பணவரவு அதிகமாக உண்டாகும். நான் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துட்டேன், ஆனால் அது எனக்கு இத்தனை நாளாக வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு கூடி வருங்க. அதே போல் கல்வி விஷயத்தில் ரொம்பவே நல்லதாக நடக்குங்க. நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த படிப்பு கல்வி எல்லாமே வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் லாபத்தை பெறுவீங்க. நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்புகள் வருங்க. வாழ்க்கையில் புதிய சாதனைகளை புரிவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். தலைமைத்துவ திறன் மேம்படுங்க. முடிவெடுக்கும் ஆற்றலும் மேம்படும். பணியிடத்தில் முழு ஆதரவு கிடைக்கும். இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை அடைவீங்க. இந்த மாதிரி மேலே கடகராசி அன்பர்கள் உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போவீங்க. கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க.
கடக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடக ராசி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த கடக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. காலபுருஷ சக்கரத்தில் 4வது ராசியாக வலம் பெறக்கூடியது கடகராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான். கடகராசி நீர் தத்துவம் கொண்ட ராசிங்க. குரு பகவான் உச்சம், செவ்வாய் பகவான் நீச்சம். உங்களுடைய சின்னம் நண்டுங்க. நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம். கடகராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோன்னா வெள்ளை, இளஞ்சிவப்பு. கடகராசிக்காரங்க சொல்ல போனால் மனசு நிறைய அன்பும் பாசமும் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்க எல்லாத்துடைய பிரச்சனையுமே தன்னோட சொந்த பிரச்சனையாக உணர்வாங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, இந்த கடகராசிக்காரங்க தான் மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்கன்னே சொல்லலாம். இவங்க யார்கிட்ட பழகினாலும் பழகக்கூடிய நண்பர்கள் மீது உயிருக்கு மேலான பாசம் வைக்கிறதுக்கு ஆக சிறந்தவங்களாக இருப்பாங்க. நட்பை கூட தன்னோட குடும்ப உறவுகளாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்க கூட பழகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆதரவு, அன்பு, பரிவு எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் அந்த பாசத்துக்கு பதில் வரலைன்னா உள்ளுக்குள்ளே ரொம்பவே காயப்படுவாங்க. ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு எப்போவுமே பாசத்தால் நிரம்பிய வீடாக இருக்குமாங்க. மற்றவங்க வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சுக்கிற விஷயங்களை கூட இவங்க கண்காணிப்பாங்க. அந்த அளவுக்கு அடுத்தவங்க மனசை ரொம்பவும் புரிஞ்சுக்கிட்டவங்களா இருப்பாங்க. அதனால யாருக்குமே பேச துணியாத பிரச்சனையை கூட இவங்க கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. கடகராசிக்காரங்க யாருக்காவது நம்பிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவே ரொம்ப பாடுபடுவாங்க. தான் எடுத்துக்கிட்ட பொறுப்பு முழுசாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. வேலைக்கோ வியாபாரத்துக்கோ இவங்களோட உணர்ச்சி சார்ந்த பார்வை அதிகமாகவே இருக்குங்க. இவங்க முடிவெடுக்க ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க. கடகராசிக்காரங்க யாருக்காவது உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் தன்னோட நேரத்தையும் உழைப்பையும் சில நேரங்களில் தன்னோட வசதி எல்லாத்தையுமே இழந்து எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சு மற்றவங்களுக்கு சிறப்பாக முடிச்சு கொடுப்பாங்க. கடகராசிக்காரங்களுடைய வெளித்தோற்றம் பார்த்தா அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு புயல் மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குங்க. கடகராசிக்காரங்க ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னாவே அவங்க கொடுக்குற காயம் உங்களுக்கு பெரிய அளவில் வலியை கொடுக்குங்க. பெரும் துயரமாக இருக்கும். இவங்களுக்கு அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்பவே தவிப்பாங்க. ஒருவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்பிக்கையோடு பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையே அர்ப்பணிக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. அப்படிதான் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச கடகராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோங்க. கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சோ எப்படியோ போயிடுச்சு. கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாருங்க. கடகராசி அன்பர்களே, நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாருங்க. வேல் துணை வருமா, மயில் துணை வருமா, அவர் துணை வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்கிறியா அப்படின்னா அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானினுடைய அருளாசியினால் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டுங்க. நான் சொல்கிறேன், என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கடகராசி நேயர்கள் எல்லாருமே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை உங்களுக்குள்ள சொல்லி மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு சில செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டுறீங்களோ
உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகன் நிச்சயமாக உங்கள் கூட நின்று நிறைவேற்றி கொடுப்பாருன்னு முழுசாக நம்பணுங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக அவர் போக்கிடுவார். அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவு கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கும் நாளும் ஓடுது, பொழுதும் ஓடுது, வருஷமே முடிய போகுது, என்ன மாற்றத்தை இந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, கஷ்டத்தை மட்டும்தான் நான் அன்னன்னைக்கு ட்ரெஸ் மாற்றுற மாதிரி கடவுள் அதை முடிச்சிட்டியா, இந்த கஷ்டத்தை சேர்த்துக்கோ, அடுத்த கஷ்டத்தை வச்சுக்கோ அப்படின்னு அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னதான் பண்ணுறது? இப்போ அமைதியாகவும் சில நேரங்களில் அழுதும் கத்தி கதறியும் சில விஷயங்களை விட்டு விலகி நின்றுப்பீங்க. இப்படி நாளும் பொழுதும் கடவுள்கிட்ட மட்டுமே முறையிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, கண்ணியமானவங்க நீங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, மற்றவங்க சொத்துக்கோ மற்றவங்க பொருளுக்கோ ஆசையே பட மாட்டீங்க. அதே மாதிரி இலவசமாக வரக்கூடிய எதையுமே நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் கிடையாது. முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவு, அது மட்டும் இல்லாமல் யார் என்னன்னு முகம் தெரியாத உயிருக்கு கூட பாசம் காட்டக்கூடிய உன்னதமான தூய்மையான உள்ளம் கொண்ட கடகராசிக்காரங்க. என்னம்மா கடகத்துக்கு மட்டும் ரொம்ப ஓவராக புகழ்றியே அப்படின்னு எல்லாம் சொல்லிடாதீங்க. உண்மை அதுதாங்க. ஆனால் எவ்வளவு அடித்தாலும் எதிர்த்து நின்று பார்ப்பாங்க. ஆனால் இவங்களை எல்லாரும் பாசத்தை காட்டி பைத்தியக்காரங்களாக ஆக்கி வச்சுருக்காங்க. முக்கியமாக பொம்மை மாதிரி ஆட்டி வைப்பாங்க. தியாகம் உள்ளங்கிற பேரில் எடுத்ததெல்லாம் போதும்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அவன் என்னை அடிக்கிறப்போ நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி அடித்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இவங்க சொல்கிறது ஒன்று தாங்க. ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல அம்மா அப்பா, ரொம்ப நல்ல குழந்தை அப்படின்னு 6லிருந்து 60 வரைக்குமே வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்கு உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுதுங்க. ஒரு போட்டி, ஒரு பந்தயத்தில் முதல்ல வர்றவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, கடைசி நேரத்தில் கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு அமைப்பை தான் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்படி என்னம்மா கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு அப்படின்னு மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கட்டுப்படுத்திக்கோங்க. அப்படின்னா வெற்றியை வாரி வழங்கக்கூடிய நாட்களாக தாங்க இருக்க போகுது. முக்கியமாக உங்களுடைய கோபம் எங்கே தெரியுமா வருது? நியாயமே இல்லைங்க, ரொம்ப அநியாயம் பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட தப்புன்னு சொல்லும், அதை தெரிஞ்சும் செய்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய இடத்துல எப்பவுமே தனக்குன்னு எதையுமே எதிர்பார்க்காம அடுத்தவங்களுக்காக பொங்கி எழக்கூடியவங்க தான். ஸோ அந்த இடத்துல கோபம் வரும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு கோபப்படுங்க. உங்களுடைய கோபம் தான் உங்களுடைய பலம். அதை பலவீனமாக மாற்றுறதுக்கு தான் நான் தயாராக இல்லை. இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த இடத்துலையோ கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஒரு சில இடங்களில் பொறுமையை கடைப்பிடிங்க. அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே நிறைய இடங்களில் நீங்கள் சாதனையாளராக வலம் வரலாம். அதே சமயம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணம் வரவு ஏற்பட போகுதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் அது சிரமத்தை கொடுக்கும். அதே சமயம் செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு பண வரவு ஏற்படும். ஒரு சிலருக்கு தேவையற்ற கடன் வாங்குறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்காக நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. உடனே மற்றவங்க கேட்குறாங்க, கூட பிறந்தவங்க கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, தெரிஞ்சவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்து மாட்டியிருப்பீங்க. இருந்தாலும் திரும்பவும் அதை செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன்னு தெரியுமா? மனசு, அந்த மனசு கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கேட்டால் நான் அதை கடகராசிக்காரங்களை தாங்க சொல்லுவேன். அந்த மனசு தான் சார் கடவுள். அந்த அளவுக்கு கருணை வடிவு இவங்க. அடுத்ததாக ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரணம் என்னென்னா, நேரத்துக்கு நேரம் உணவு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, சரியான ஆரோக்கிய கவனிப்பு கிடையாது. சுத்தமாகவே கேர் அப்படிங்கிறது கடகராசிக்கு சுத்தமாகவே கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு எதாச்சுன்னா வரைஞ்சி கட்டிக்கிட்டு போய் நிற்பீங்க. டாக்டர் கூட தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தனக்கு சம்மந்தப்பட்டவங்களோட ஹெல்த்துக்கு ப்ராடக்டாக இருப்பீங்க. அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன் நிற்கிது தெரியுமா? கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவுன்னு நியாயமாக நடந்துக்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருப்பாங்க. கடகராசிக்கு கடவுள் என்னதான் எழுதினாருன்னே தெரியாது. இந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் மட்டும் சூப்பராக விளையாடிட்டாரு. ஏட்டிக்கு போட்டியா, நீயா நானா, இது தினம் தினம் நடந்துகிட்டே இருக்குங்க. இருந்தாலும்
இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு உங்களால் பெருசாக எந்த மனசுமே பிரிய கிடையாது. நிறைய இடங்கள்ல அவங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு சண்டையும் போட்டிருப்பீங்க, சமாதானமும் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்காக இந்த அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு வர்றீங்க. இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டுருப்பீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டான விஷயந்தாங்க. பல இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. அடுத்து புதுசாக யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்க, புதிய நபர்கள் அவங்கக்கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையே இருக்கணுங்க.